ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு மேட்சஸ் ஆஃப் கோல்டுபர்க் தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் WWE ஹிஸ்ட்ரியில். ஸோ இதில் WCWவில் ஒரு பண்ண அந்த டாமினேட்டிங் கரியரையும் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது கிடையாது. ஒன்லி WWEக்கு ஒரு கோல்டுபர்க் வந்ததுக்கப்புறம் அவர் செஞ்ச டாமினேட்டிங் ஆனால் ஒரு பெஸ்ட்டு 5 மேட்சஸ் அதை தான் இந்த லிஸ்ட்லேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 எல்லாருக்குமே காமனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் எந்த அளவுக்கு இந்த லிஸ்ட்டு சிங்க் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்பர் 5 இருக்கிறது எந்த மேட்ச் அப்படின்னா கோல்டுபர்க் வெர்சஸ் த ராக். கோல்டுபர்க் WCWவில் ஒரு டாமினேட்டிங் கரியரை முடிச்சுட்டு அவரோட WWEயில் டெபியூ பண்ண போகிறாரு. ஸோ அந்த டெபியூவே பார்த்திங்கன்னா யார் கூட அப்படின்னா அந்த டயத்தில் WWEயோட ஒரு பிக்கெஸ்ட் ரைசிங் ஸ்டாராக இருந்த த ராக் கூட தான் அவருடைய டெபியூ மேட்சே பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அவரோட அந்த டயத்தில் ராக்கோட எவ்ரி ப்ரோமோஸு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃபேன் பேஸ் வேறு லெவல் எக்ஸ்ட்ரீமில் இருந்தாங்க. அவங்க கூட அந்ததுக்கு ஃபேன் பேஸ் இந்த ராக் கூட பார்த்திங்கன்னா கோல்டுபர்க் அவரோட WWE டெபியூ பண்ணது. ஸோ இது ஒரு எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் தான் கோல்டுபர்க்கை பொறுத்தளவுக்கு. அந்த டெபியூ மேட்ச்லேயுமே கோல்டுபர்க் டாமினேட் பண்ணி ஸ்பியர் போட்டு ஜாக் ஹேமர் போட்டு ராக்கை பார்த்திங்கன்னா பின் பண்ணி மேட்ச் அசால்ட்டாக வின்னும் பண்ணிட்டார். நம்பர் 4 இருக்கிற மேட்ச் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க் வெர்சஸ் ப்ராக் லெஸ்னர். ஸோ அந்த டயத்தில் இது 2005 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மேட்ச்சு கோல்டுபர்க் இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நான் WWE விட்டு போகிறேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், நான் ரெஸ்லிங் கரியரை விட்டு நான் போகிறேன், இதுக்கப்புறம் எனக்கு நிறைய ரெஸ்ட்டு தேவைப்படுது, எனக்கு வயசும் ஆகிடுச்சு, நான் ரெஸ்லிங்க்கு இதுமாரி நான் பண்ண மாட்டேன், என்னோடய பாடி அதுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம கோல்டுபர்க் சொல்லிவிட்டு இதுதான் என்னோடய ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த டயத்தில் நம்ம ப்ராக் லெஸ்னர் பார்த்திங்கன்னா நான் WWE விட்டு போகிறேன், நான் UFC நான் WWE விட்டு போயிட்டு நான் UFC நான் என்னோடய களத்தை பதிக்கலான் இருக்கேன், எனக்கு இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாகிருச்சு அப்படின்ற மாதிரி அவரோட கரியரை அவர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் பார்த்திங்கன்னா அவர் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ப்ராக் லெஸ்னரும் அதில் ஈடுபாடு அதிகமாக செலுத்த ஆரம்பிச்சதுக்கானதெல்லாம் இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் ப்ராக் லெஸ்னரும் அப்பியரன்ஸ் கொடுக்க மாட்டார், கோல்டுபர்க்கும் வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அவங்களே சொல்லியிருந்தாங்க. அது காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா WWE ஃபேன்ஸ் மத்தியில் இது ஒரு பிக்கெஸ்ட் ஹேட்டையுமே பார்த்திங்கன்னா பரப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஃபேன்ஸ் அந்த டயத்தில் எந்த மாதிரி பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டுபர்க் வராரா, ஓகே நீங்கள் வர்றீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வரப்போகிறதில்ல, அப்புறம் எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸும், ப்ராக் லெஸ்னர் நீங்களும் போகிறீங்களா, அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த மேட்ச் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸும் ஸ்ப்ளிட் ஆனாலுமே கூட அவங்க ஸ்ப்ளிட் ஆன விஷயத்தில் நல்லா ஒற்றுமையாகவே பார்த்திங்கன்னா இருந்தாங்க. அந்த மேட்ச் நடக்கிற எவ்ரி செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸோட ஒரு ஸ்க்ரீமிங் சவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லை, பாய் பாய் கோல்டுபர்க் யூ டோன்ட் நீடு, பாய் பாய் ப்ராக் யூ டோன்ட் நீட் அப்படின்ற மாதிரி ப்ராக் லெஸ்னரையும் கோல்டுபர்க்கையும் கலாய்க்கிற மாதிரியே தான் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மேட்சோட எண்டில் நம்ம கோல்டுபர்க் அதை வின் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த மேட்ச் எங்களுக்கு தேவையில்லை, இந்த மேட்ச் எப்போட முடியும் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டும் இருந்தாங்க. அண்ட் நம்பர் 3 இருக்கிற மேட்ச் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க் வெர்சஸ் த ஃபீண்ட் ப்ரே வயட். ஸோ இந்த ஒரு மேட்ச் ஐ திங்க் சூப்பர் ஷோடவுனில் பார்த்திங்கன்னா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கோல்டுபர்க் வெர்சஸ் த ஃபீண்ட் அந்த டயத்தில் ப்ரே வயட் அவரோட புது கேரக்டரான ஃபீண்டாக மாறி ஏகப்பட்ட அப்பியரன்சஸ்லாம் கொடுத்து உண்மையிலே டாமினேட்டிங்காக ஃபீண்ட் பார்த்திங்கன்னா இருந்தார். நல்லா எல்லா மக்கள் மத்தியிலையுமே பார்த்திங்கன்னா நல்லா வரவேற்பு ஃபீண்டுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் நம்ம கோல்டுபர்க்கை இறக்கி விட்டு கோல்டுபர்க் வெர்சஸ் ஃபீண்ட் அப்படின்ற ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி சூப்பர் ஷோடவுன்லாம் மிக சிறப்பாக நடத்தினாங்க. அந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நம்ம கோல்டுபர்க் நிறைய ஸ்பியர் பேக் டு பேக்காக கனெக்ட்லாம் பண்ணுவார், ஃபீண்ட் அதை அசால்ட்டாக கிக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஃபீண்ட் மேன் டெவில் லாகெல்லாம் கனெக்ட் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஃபினிஷர்களின் மலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபினிஷராக 2 பேரும் மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க. நார்மல் காம்பேட் ஃபைட் அதெல்லாம் எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஒரு ஃபினிஷர்ஸ் மேட்ச் மாதிரியே தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் எண்டில் நம்ம இந்த மேட்ச்லேயும் நம்ம கோல்டுபர்க் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் டாமினேட் பண்ணி மேட்சையுமே பார்த்திங்கன்னா வின்னும் பண்ணிட்டார். இந்த ஒரு மேட்ச் அதனால தான் நம்பர் 3 பொசிஷனை பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்ச்சு. நம்பர் 2 இருக்கிறது கோல்டுபர்க் வெர்சஸ் பாபி லாஸ்லி. ஏன்னா சம்மர் ஸ்லாமில் கோல்டுபர்க் பாபி லாஸ்லி நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் கோல்டுபர்க் அசால்ட்டாக தோற்று போயிட்டார். இது எதுக்குனால நம்பர் 2 வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா யோசிப்பீங்க. பட் இது ஒன்றும் கோல்டுபர்க் பாபி சம்மர் ஸ்லாம் நடந்த மேட்ச் கிடையாது, இது க்ரௌன் ஜுவலில் நடந்த மேட்ச்சு. அந்த டயத்தில் பார்த்து எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ சம்மர் ஸ்லாமில் அந்த ஸ்டோரிக்கு உண்டான ஒரு அடித்தளத்தை தான் ஜஸ்ட்டு போட்டிருப்பாங்க. பாபி லாஸ்லி வின் பண்ணதுக்கப்புறம் கேஜ் பர்க் பார்த்திங்கன்னா அவரை
அட்டாக் பண்ணியிருப்பார். அதுவும் நார்மலாக இல்லை, ஹர்ட் லாக் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி கேஜ்பர்க்கை வந்து டவுன் பண்ணியிருப்பார். கோல்டுபர்க் அதனால ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்சிங் ஸ்டோரினா வந்து பார்த்திங்கன்னா அப் அகேன்ஸ்ட் பாபி லாஸ்லிக்கு எதிர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஃபைனலி இந்த மேட்ச் க்ரௌன் ஜுவல் நடந்திருக்கும். நோ ஹோல்ஸ் பார் ஃபால்ஸ் கவுண்ட் எனிவேர் மேட்ச் இது நடந்துச்சு. கோல்டுபர்க் கடைசியில் டேபிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பியரை கனெக்ட் பண்ணி விட்டு டேபிளை செதற வச்சு இந்த பாபி லாஸ்லியை பின் பண்ணி மேட்சையும் வின் பண்ணியிருப்பார். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்பர் 1 படத்தை பிடிச்சிருக்கிறது எந்த மேட்ச்சு, எந்த கோல்டுபர்கோட மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்டவுட்டட்லி கோல்டுபர்க் vs ப்ராக் லெஸ்னர். ஸோ உங்கள் எல்லாருக்குமே கோல்டுபர்கோட ஃபேவரட் மேட்சஸ், பெஸ்ட் மேட்சஸ்ன்னு சொல்லி இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் 1 எந்த மேட்ச் வேணால் இருக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு கோல்டுபர்க் vs ப்ராக் லெஸ்னர் இந்த மேட்ச் தான் நம்பர் 1 பொசிஷனுக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து 2005 நடந்திருக்கும். பட் நான் அந்த மேட்ச் கூட ரீமேட்சாக 12 வருஷம் கழிச்சு 2016 சர்வைவர் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரீமேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வச்சாங்க. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற எக்ஸாக்ட் சுச்சுவேஷனுங்க. கன்தர் இப்போ எப்படி ஒரு ரைசிங் ஸ்டாராக மாதிரி ஒரு டாமினேட்டராக இருக்கார், வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்லாம் வந்து ஜெயிச்சு நல்லா டாமினேட்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்களோ அவருக்கு, அது எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் அந்த டயத்தில் இருந்திருக்கும். அந்த டயத்தில் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ப்ராக் லெஸ்னர் அவ்வளோ டாமினேட்டிங்காக இவர் முடிக்க எவன்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து ரெஸ்ல்மேனியா அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை முடிக்கிறதா இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸை வந்து பேக் டு பேக் மேட்சஸில் வின் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டாமினேட்டிங்கான விஷயத்தை பண்ணி ப்ராக் லெஸ்னர் தொட முடியாத உச்சத்தில் வந்து இருந்திருப்பார். ஸோ அந்த டயத்தில் இவன் அடக்க எவன்டா வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி இந்த டயத்தில் தான் நம்ம கோல்டுபர்க் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாங்க. பட் ஆனால் அந்த டயத்தில் கோல்டுபர்க் என்ன தான் வந்து இருந்தாலுமே கூட 12 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போகும்போதே வந்து என்னால் இதுக்கு மேலே இந்த பாடி தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போனார். இதுக்கு நான் வரமாட்டேன்னு ரிட்டையர் ஆகிட்டு தானே போனார். ஸோ அவர் வந்து இப்போ மீண்டும் வந்திருக்கிறாருன்னா ஸோ வரவே ப்ராக் லெஸ்னருக்கு இன்னும் ஒரு ஓவர் புஷ் கொடுக்குறதுக்காண்டி மட்டும்தான் இருக்க போகுது. கோல்டுபர்க் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல புஷிங் மெட்டீரியலாக வந்து அப்போ அகேன்ஸ்ட் ப்ராக் லெஸ்னர் நல்லா யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஒரு ரூமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் மேட்ச்சில் நடந்ததே வேறங்க. 10 நிமிஷம் தான், ஈவன் 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் நினைக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு கீழே 3 நிமிஷமாக என்னமோ தான் இந்த மேட்சே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போயிருக்கோம். கோல்டுபர்க் ஸ்பியர் போட்டார், ஜாக் ஹேமர் கனெக்ட் பண்ணார், மேட்சையும் வின் பண்ணிட்டாருங்க. இந்த மேட்ச்சை சுவராக வந்து ப்ராக் லெஸ்னர் ஜெயிக்க போகிறாரு. மேட்ச் ரொம்ப நேரம் லென்த்தாக இருக்கும், நல்ல மேட்ச்சை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க, இந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்க போகுது அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த மேட்ச்சை பற்றினா நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை ரொம்பவே சப்பையாக முடித்த மாதிரி 2 நிமிஷத்துலேயே முடிச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சும் கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த இடத்துல யாருமே. பட் நம்ம எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கோல்டுபர்க் அந்த மேட்சை ஜஸ்ட்டு 3 மினிட்ஸில் ப்ராக் லெஸ்னரை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சு ப்ராக் லெஸ்னருக்கு அந்த டயத்தில் பில்ட் ஆன அந்த ஒரு ஹைப், அந்த ஒரு புஷ்ஷை டோட்டலாக கோல்டுபர்க் வச்சே டவுன் பண்ணாங்க பாருங்கள். அந்த மேட்ச்சு தாங்க நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கு. உங்களுக்குன்னு தனி லிஸ்ட்டு, தனி ஃபேவரெட்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டு சிங்க் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இது என்னோடய ஃபேவரட்டான லிஸ்ட்டு, நம்பர் 1 பொசிஷன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு லிஸ்ட்டு. எனக்கு பிடிச்ச மேட்சஸ் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.